ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு சட்டை எப்படி தைக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நல்லா சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பொம்மையாக போட்ட மாதிரி துணியாக வாங்கிக்கோங்க. குழந்தையோட சட்டை உயரம் 12 இன்ச் வேணும். அதனால் 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் 11 இன்ச்சு. இதில் அளந்து பார்த்தீங்கன்னா 22 இன்ச் இருக்குது. அதனால் நான் இதை அப்படியே கட் பண்ணி 2ஆக மடிச்சுக்க போகிறேன். சிங்கிள் கிளாத்தாக கட் பண்ணுறேன். 12 இன்ச்சு சட்டை உயரத்துக்கும் 11 இன்ச்சு சட்டையோட அகலத்துக்கும் சேர்த்து கட் பண்ணுறேன். இது அப்படியே ரெட்டையாக மடித்து போட்டுக்கலாம். இது சட்டையோட 2 பக்கமும் வந்துருச்சு. இதை தனித்தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பேபி ட்ரெஸ்ஸோட முன் பக்கம் ஒரு பீஸு, பின் பக்கம் ஒரு பீஸ், அந்த மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே மடிக்காமல் தனித்தனியாக மடிக்கலாம். அப்போ தான் கழுத்து பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தையோட சட்டையில் கழுத்து பின் கழுத்து கொஞ்சம் சின்னதாகவும் முன் கழுத்து கொஞ்சம் இறக்கம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதனால் தனித்தனியாக இதை போல் மடித்து ஒன்று மேலே ஒன்றா போட்டுக்கோங்க. முதல்ல ஆம் ஹோலு கைக்கு இன்ச்சு டேப் எடுத்து ஒரு 3.5 இன்ச்சில் ஒரு டாட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு கழுத்து வரும், அந்த சைடில் கை வருது, கட்டாகி இருக்க சைடில் கை வருது. இதில் ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு டாட் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மேலே ஆம் ஹோல் மேலே இது ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் கர்வாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு 4 பீஸையும் சேர்த்தே கட் பண்ணிடலாம். அடுத்ததாக கழுத்து, இது பின் கழுத்து, அதனால் 1 இன்ச்சில் மார்க் பண்ணி தோள்பட்டையில் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு இந்த சைடும் ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஆம் ஹோலை 4 பீஸையும் கட் பண்ணிடுங்க. முன்பக்கத்து கை பின்பக்கத்து கை எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அதனால் 4 பீஸையும் கட் பண்ணிடலாம். கழுத்து கட் பண்ணும்போது கீழே உள்ள பீஸை விட்டுட்டு மேலே உள்ள பீஸை மட்டும் கட் பண்ணுங்கள். இது சட்டையோட பின்பக்கம், பின் கழுத்து இது. அடுத்ததாக முன் கழுத்து எடுத்துக்கோங்க. பேக் சைடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வச்சுட்டு முன் கழுத்து எடுத்துக்கலாம். முன் கழுத்துக்கு கொஞ்சம் இறக்கம் ஜாஸ்தி வேணும். அதனால் ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு தோள்பட்டைக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு ஒரு கர்வ்ட் லைன் வரைஞ்சி நம்ம இதையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேபி ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு முன்பக்கமும் பின்பக்கமும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல 2 சைடையும் நல்லா 2 தையல் போட்டுருங்க. 2 சைடையும் தைச்சிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுட்டிங்கன்னா பிரியவே பிரியாது. 2 சைடையும் தைச்சிட்டு
அடுத்தது பைப்பிங்க்கு வரலாம். இந்த துணியில் உள்ள ஏதாவது ஒரு கலர், இதில் ப்ளூவும் பிங்க்கும் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிங்க் எடுத்து தைச்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு அகலத்தில் பைப்பிங் கிளாத்து கட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு துணியில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சட்டையோட கீழ்ப்பாகத்தை தைச்சி இதை போல் மடித்து பைப்பிங் கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ சட்டையோட கீழ்ப்பக்கம் பைப்பிங் கொடுக்குறேன். அதை கொடுத்து முடித்த உடனே அடுத்து 2 கழுத்துக்கும் நம்ம பைப்பிங் கொடுக்க வேண்டியது இருக்கும். கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்கும்போது பைப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா லெங்க்த்து நம்ம வைக்க வேண்டாம். கரெக்டாக கழுத்து என்ன சைஸ் இருக்குதோ அதே அளவுக்கு மட்டும் நம்ம பைப்பிங் கொடுத்தா போதும். கிராஸ் கட்டிங்காக பைப்பிங் கிளாத்தை 1.5 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கிராஸ் கட்டிங் தான் கழுத்துக்கு கைக்கெல்லாம் சரியாக வரும். நம்ம பாடியோட கீழ்ப்பக்கம் தைக்கும்போது மட்டும் ஸ்ட்ரைட் கட்டிங் எடுத்துக்கலாம். கரெக்டாக கழுத்து எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு பைப்பிங் கொடுத்தா போதும். ராங் சைடை மேலே வச்சு தைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது போல் ஒரு தையல் தைச்சிட்டு கரெக்டாக அந்த அளவோடு கட் பண்ணிடலாம். இப்போ 2 தடவை மடித்து நல்லா உருட்டி தைச்சிருங்க. இதே போல் அடுத்த கழுத்தையும் தைச்சி முடிச்சுட்டு ஆம் ஹோலுக்கு வரலாம். ஆம் ஹோல் தைக்கும்போது ஒரு 5-6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் தைச்சிக்கோங்க. ஒரு சைடு ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடித்து தைக்கலாம். ஸ்டார்டிங்கில் 2 தையல் போட்டுருங்க. ரிவர்ஸில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த கழுத்து பகுதி வர்ற இடத்துல கொஞ்சம் பிசுறு இருக்கிறதெல்லாம் நல்லா உள்ளே விட்டுட்டு வெளியில் தெரியாமல் உள்ளே விட்டு மடித்து இந்த இடத்துலையும் 2 தையல் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் அடுத்த எண்டு வரும்போதும் நல்லா பார்த்து இந்த பிசுறெல்லாம் உள்ளே விட்டு கரெக்டாக மடித்து அந்த இடத்துல மட்டும் ரிவர்ஸில் கொஞ்சம் தையல் போட்டு 2-3 ஸ்டிச் வர்ற மாதிரி தைச்சிருங்க.
இதே போல் அடுத்த கையும் தைச்சிட்டோன்னா பேபி ட்ரெஸ்ஸு ரெடி ஆகிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.